ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கியாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மினி ட்ரக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இந்தியா தவிர மற்ற நாடுகளெல்லாம் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இந்த வண்டியோட டிசைன் கே சீரிஸ் வண்டின்னு சொல்லுவேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல மைலேஜ் தருது. மாடர்ன் ஸ்டைலில் கார் மாதிரியே அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது. நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. இது 1.5 டன்லேருந்து 2 டன் வரைக்கும் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. வண்டியை பொறுத்தவரை நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை 2700 சிசி, பவரை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர், டார்க்கை பார்த்தோம்னா 165 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடுது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே இருக்குது. இது கே சீரிஸ் என்ஜினில் வருது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஏரோடைனமிக் டிசைன் இருக்குது. நல்ல டைமென்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வித்து ஹைட்டு எல்லாமே நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதில் ஏசி முக்கியமாக வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ரிவர்ஸ் சென்சார் வந்துடுது. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் கூலண்ட் இதெல்லாமே வைக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கார்கோ ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் டிசைனில் வந்து வைப்பர் ஃப்ளூயிடும் இந்த கூலண்ட் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண மாதிரி அமைப்பில் தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாதிரி ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி கார்கோ பாடி லென்த்து விட்த்து ஹைட் எல்லாமே பக்காவாக இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 145 mm இருக்குது. மைலேஜ் வந்து 17 km/லிட்டர் வருது. ஃபியூயல் டேங்க் வந்து 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே கார் மாதிரியே இருக்குது அமைப்பு. மியூசிக் சிஸ்டம், ஏசி இது எல்லாமே நல்லா இருக்குது. சீட் கவர் இதெல்லாமே ஸ்டைலிஷான நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்லாம் கொடுத்துருக்காங்க. என்ஜினை பார்த்தோன்னா 2.7 சிசி, அதாவது 2.7 2665 சிசியில் உள்ள என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. J2 சீரிஸ்ன்னு சொல்லுவோம். இதாக கே சீரிஸ் என்ஜினில் வருது. முக்கியமாக வந்து இதில் வந்து பார்த்தோம்னா நல்ல பவர்ஃபுல் என்ஜின். ஹெட்லைட் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிளாரிட்டியாக இருக்கும். நைட் விஷன் நல்லா இருக்குது. இந்த விண்ட்ஸ்க்ரீன்லாம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ரியர் இது செட்டப் எல்லாமே பக்காவாக இருக்குது. லோடிங் ஏரியா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, ப்ளூ இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஃபாக் லேம்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. டாப் வேரியண்ட்டில் பார்த்துட்டோன்னா ஏபிஎஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டேன் இல்லை. அதோட ப்ரைஸும் இந்தியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. 9 லட்சத்துக்குள்ளே அமைய மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து மாடர்ன் ஸ்டைலில் இருக்கனால பொல்யூஷன் ஃப்ரீ BS6 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இதுக்கு முக்கிய வரவேற்பு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வண்டி வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 3 பேர் இருக்க மாதிரி இருக்குது. ப்ரைஸ் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப கம்மி தான். 9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆக மாதிரி சொல்லியிருக்காங்க. வாரண்டி 1 லட்சம் கிலோமீட்டர் இல்லைன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. இந்த மாதிரி வாரண்டி எல்லாமே கொடுத்து இந்த பவர்ஃபுல் என்ஜின் மற்றும் மைலேஜ், கியாவோட நம்பிக்கை இது எல்லாமே நல்லா இருக்கும். மாடர்ன் ஸ்டைலில் கார் தயாரிப்பாளரான கியோ உலக அளவில் வந்து நிறைய ட்ரக்ஸை தயாரிச்சிட்ருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இது வரைக்கும் கியா இன்ட்ரடியூஸ் ஆகலை இந்த ட்ரக் விஷயங்களில். கூடிய சீக்கிரம் அது இந்தியாவிலையும் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.